ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் இப்போதான் கைஸ் முடிஞ்சது. மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்பயும் போல உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பட்டன் அப்படியே டச் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கரண்ட் இல்லை கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்ததை வச்சு தான் நான் போடுறேன் ரிவ்யூ, சரிங்களா? அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, நேத்து வந்து அந்த சொத்தை பிரிச்சு எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த இவங்க நம்ம கண்ணு உருட்டி மாமன்னரோட அம்மா பாட்டி. அந்த பாட்டி வந்து அழகர் பேர்லயும் பவித்ரா அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கார் பேர்லயும் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை வந்து வக்கீல் வந்து உளறிடுவான். உளறினோடனே இவன் வந்து என்ன செய்வான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் வந்து நடந்த சீனை வச்சு நான் சொல்றேன். இவன் போய் இந்த நம்ம கண்ணுருட்டி மாமன்னர் வந்து அந்த பாட்டி செத்ததாவே சர்டிபிகேட் வாங்கிடுவாராட்டு இருக்குது. பாட்டி உயிரோடயே இருக்கிறான், ஆனா செத்த மாதிரியே டெத் சர்டிபிகேட் வாங்கி இது பண்ணிருப்பாராட்டு இருக்குது. உடனே பாட்டி வந்து, நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உன்னை பெத்தவும் இல்ல, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, எனக்கு வயிறுலாம் எரியுது, நீ என் பையனே இல்ல, நீ செத்துட்டே நான் தலைமொழிகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதி சொன்ன மாதிரி பாட்டியை வந்து அந்த குடும்பத்துல இருந்து அப்படியே வெளியேத்திட்டாப்ல. சரியா? பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த இடத்துல ஆண்டாளு, அவன் அந்த தர்மலிங்கத்தோட பொண்டாட்டி, பவித்ரா வீட்டுக்காரு, நம்ம அழகரு எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு வந்து அந்த நாடகத்துல இந்த இதயம் நாட்டுல ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பாட்டி. பாட்டி ரொம்ப சூப்பரா நடிக்கும். இந்த பழமொழிலாம் பாத்தீங்கன்னா நல்லா சொல்லும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாட்டி கேரக்டர். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல கைஸ், பாரதி வந்து அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து ஆதியோட அம்மாவுக்கு வந்து தவசம் ஏதோ பண்ணுவாங்க இல்லையா, சாமி ஐயரை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வேமா கோவத்துல வந்து எல்லாத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சு, சரிங்களா, செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்ய பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பாரதியை ரொம்ப கேவலப்படுத்துறாப்புல. யோ ஆதி, அவன் புருஷனை கொன்னு அவன் அந்த இதயத்தை எடுத்து வச்சு, நீ இப்ப உசுறு வாழ்ந்துட்டு இருக்கேல்ல, அப்ப அந்த உசுறு அந்த பொண்ணோட புருஷனாலதானே நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அந்த நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லையா? பேசாம ஹார்ட்டை கிழிச்சு இதயத்தை கொடுத்துறேன், அந்த இதயத்தை வச்சாது பாரதி வாழ்ந்துட்டு போட்டோம் வாசுவோட இதயம்னு சொல்லி. ரொம்ப கேவலமா இருக்கு ஆதி, ரொம்ப கேவலமா இருக்கு. ம் ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு பொண்ணு எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டே இருப்பா, எவ்வளவுதான் கண்ணை கலங்கி கசங்கிட்டே இருப்பா. சூசைட் அட்டன் பண்ணி செத்தும் பொழைச்சு வந்தாச்சு. இன்னும் உன் மனசு மாறலைன்னா நீ என்ன ஜென்மோனே தெரியல. என்ன ஜென்மோனே தெரியல. இதுல வேற போய் வார்த்தையாலேயே குத்தி கிழிக்கிறாப்புல. அதாவது என்ன சொல்றேன்னா, தப்ப மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களாம். இதெல்லாம் என்ன பேச்சு இது ஆதி? ரொம்ப டூ மச்சா இருக்குது. ஒரு பொண்ணை இவ்வளவு தூரமா இது பண்ண விடுவீங்க? அவ வந்து பண்ணா, அவ வந்து உண்மை தெரிஞ்சோனே உங்க அம்மா தான் வந்து வாசுவை கொலை பண்ண ஐடியா கொடுத்தேன்னு சொல்லி அவங்க மாமங்கார ஒரு பிட்ட போட்டோடனே அதை நம்பிக்கிட்டு உன்னைய விட்டுட்டு தமிழை கூட்டிட்டு அவ தனியா வந்து ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து தங்கிட்டு நிம்மதியா தானே வாழ்ந்துகிட்டு இருந்தா. நீ தானே வந்து நான் எனக்கு பாரதி வேணும், எனக்கு தமிழ் வேணும்னு சொல்லி கூடயே உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு போக நின்றுகிட்டு இருந்த. இப்ப அந்த பொண்ணு இறங்கி வந்தோடனே நீ முறைச்சுக்கிட்டு தெரியுற. அது ஒரு முட்டா கிறுக்கி பேச வேண்டிய கோவத்துல ஏதோ வார்த்தையை விட்டுருச்சு. அது ஒரு மன்னிச்சுதான் விடுங்களேன்ப்பா. இதுல வேற இது டைரக்டர் எங்கிட்டு நாடகத்தை கொண்டு போறாருன்னே தெரியல. இவன் போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாரதியோட நினைவுகளையே அழிக்கணும்னு நினைக்கிறான். எப்படின்னு பாருங்க. வாசுவோட இதயமே உள்ள இருக்குதாமா. வாசு வந்து எப்படி பாரதிய வந்து ஏத்துக்காம இருப்பானா? அவனோட உயிரே பாரதி தான். அது எப்படி பாரதியோட நினைவுகளை அழிக்க முடியும்? ஆதி சரியான முட்டாள், சரியான இத்து போன முட்டாள். சரியா? ரொம்ப கேவலமா பேசுறாரு பாரதிய. அந்த தமிழ் பாப்பாக்காவது பார்க்கலாம்ல. ரொம்ப கேவலமா இருக்கு நாடகம். இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த 2 முட்டாள்களும் சண்டை போறதுல அந்த பச்சை மண்ணு தான் பாதிக்கப்படுது. இதே இதுதான் இந்த கெட்டி மேல நாடகமும். அந்த தியா பொண்ணை போய் அத்தனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த நாடகத்துல. கேவலமா இருக்குது. ஏன் இப்படி எல்லாம் நாடகம் எடுக்கிறீங்க குழந்தைங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி? ஏற்கனவே நாடெல்லாம் குட்டிச்சவரா போயிட்டு இருக்குது. இதுல இது நாடகங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா என்னடா பண்றது? அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டாள் வந்து பாரதி கிட்ட பேசுறாப்புல. இந்த மாதிரி ஆதி வந்து முன்ன மாதிரி இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்குது, என்னைய விட்டுட்டு போயிருவாரோ
அப்படின்னு சொல்லி பயந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. என்னைய கூட அவர் மன்னிக்கலைன்னா பரவாயில்ல. தமிழ்த்தையும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. எனக்கு அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்குது. நைட்ல வந்து கதவ சாத்திக்கிறாராமா. தமிழ விரட்டி விடுறாராமா. எல்லாத்தையும் சொல்லி ஆண்டாள்ட்ட புலம்பி அழுகுறாப்புல நம்ம பாரதி. சோ ஆண்டாள் வந்து அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டேன். ஆதி உன்னையும் கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்குது. முதல்ல உன் அப்பனை பத்தி நீ புரிஞ்சுக்க தாயே. அப்புறம் நீ பாரதியும் ஆதியும் சேர்த்து வைப்ப. சரியா? சுத்த கேன குப்பாயா இருக்குது இந்த ஆண்டாள். அஹ் ஆதி ரொம்ப ஓவர் ஆதி. சரியா? உனக்கு வந்து உங்க அம்மாவை இழந்தது நீ இந்த வயசுலதான் இழந்திருக்க. ஆனா அந்த பச்சை மண்ணு உயிரோ பச்சை மண்ணு அவங்க வாசு அப்பாவையும் இழந்து இப்ப உன்னையும் இழந்து அவங்க அம்மா அழுதுகிட்டு உன்னைய நினைச்சே உருகிட்டு இருக்க. அந்த பொண்ணை யாருதான் இது பண்ணுவீங்க? உண்மையிலே தமிழ் பாப்பா ரொம்ப பாவம். இதயம் சீரியல்ல ஆதி ரொம்ப ஓவரா பண்றாப்புல. ரொம்ப ரொம்ப ஓவரா பண்றாப்புல. கொஞ்சம் கூட ஈவு, இரக்கம், மனிதாபிமானம், பாசம், அன்பு எதுவுமே கிடையாது இந்த ஆதிக்கு. சரியா? அத ஆண்டாள் சொன்ன மாதிரி இறந்தது இறந்து போச்சு. நீ வந்து அவர் கோவத்துல நீ பண்ணிட்ட. நீ தமிழ் மேல இருக்கிற பாசத்துல நீ பண்ணிட்ட. சரியா? ஆனா ஆதி வந்து ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஆண்டாளும் புலம்புது. சோ இவ்வளவுதான் கைஸ். இதயம் சீரியல்ல இன்னைக்கு இவ்வளவுதான் நடக்குது. ஆதி ரொம்ப ஓவரா பண்றாப்புல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆதி பண்றது சரியா தவறா? இல்ல பாரதி பண்ணது தப்பா ரைட்டா? இல்ல ஆதியும் பாரதியும் சேர்ந்து வாழணுமா? இல்ல ஆதி பண்ற இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா? அந்த நினைவாளிகள் எல்லாம் எடுக்கிறதுனா அவ்வளவு சாத்தியமா? முட்டாள்தனமா இல்ல? டைரக்டர் சார் ஏன் இப்படி எல்லாம் நாடகத்தை கொண்டு போறாருன்னு தெரியல. மக்களை ரொம்ப ரொம்ப முட்டாளாக்கிட்டு இருக்கீங்கடா. ரொம்ப ரொம்ப முட்டாளாக்குறீங்க. இதயம் சீரியல் தயவு செய்து சீக்கிரம் முடிச்சு தொலைங்க. கேவலமா இருக்கு. ரொம்ப